Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். அல்லு அர்ஜுனோட கைது என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு ரொம்ப வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. உள்ளபடியே நான் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி அல்லு அர்ஜுனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எதுவுமே நடக்காது. இங்கே நம்ம ஊரில் இருக்கிற நடிகர்கள், இவர்களுடைய மனநிலை, இவர்களுடைய சுருக்கு பையை இறுக்கி வைக்கிற அந்த வித்தை, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் அது நடந்திருக்காது. இப்போ அல்லு அர்ஜுனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நாளைக்கு அல்லு அர்ஜுன் ஒரு வெளியில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இறங்கினாருன்னா இதே சந்திரபாபு நாயுடுக்கு அல்லு அர்ஜுனுக்கு அந்த ஒரு துணிச்சல் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா கூட்டங்கள் இருக்கு. இந்த முடிவை அவர் எடுப்பாரா? எடுக்க வாய்ப்பு நிச்சயமா. ஏங்க நீங்க ஒருத்தர் போய் தொடர்ந்து சீண்டிட்டே இருந்தீங்க, ஏன் விஜய் அரசியலுக்கு வந்த? நயன்தாரா என்ன நடக்குது? 2-3 நாட்களா என்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, என்ன ஆச்சு வலைப்பை? நயன்தாரா கேட்டாங்களா? நயன்தாரா அவங்க கருத்தை சொல்லலாம். இப்போ உங்களை பற்றி தொடர்ந்து தவறான செய்திகள் வருது அப்படிங்கும்பொழுது ஒன்றும் புரியாமல் பேசுகிறாங்க, அல்லது யாரோ சொல்வதை கேட்டுட்டு அது உண்மைன்னு நினச்சி பேசுகிறாங்க. எங்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. இப்படி எவ்வளோ பதில்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இந்த குரங்குகளுக்கு இதான் வேலை, இந்த 3 குரங்குகள் இப்படி தான், என்னை வச்சு தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. நயன்தாரா வீடியோ போட்டு எங்கேயோ ஓடி இருக்கா? ஆனால் இவங்க அது எதுவுமே சொல்லாமல் நம்மளை சில நேரங்களில் த்ரெட்டன் பண்ணுறது. நீங்கள் படப்பிடிப்புக்கு வரும்பொழுது நீங்கள் எல்லா நடிகைகளைப் போலவும் நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அங்கே உங்களால் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் நாங்கள் சொல்கிறோம். அது உங்களுக்கு கோபம் வருது. இந்த இன்டர்வியூல இப்போ சொல்லும் பொழுது கூட அவர் எனக்கு நல்ல நண்பர், என்ன ஆச்சுன்னு தெரியல, 10 வருஷமா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற விஷயங்களா ஷேர் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்கல்ல, தனுசுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்கல்ல, அந்த கடிதத்தை பக்கத்தில் வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள், திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு சொல்லுங்கள். அதில் எவ்வளவு வன்மம் இருந்துச்சு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி விலக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தனன் சார் தெரிஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். சிறப்பா பளிச்சுன்னு இருக்கீங்க. இங்கிருந்து தொடங்கிடுறேன். அல்லு அர்ஜுனோட கைது என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவர் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டதும் இன்னைக்கு கைதாயிருக்காரு. 14 நாட்கள் நீதிமன்ற காவலும் எடுத்திருக்காங்க. என்ன நடக்குது அல்லு அர்ஜுனுக்கு? எனக்கு ரொம்ப வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. உள்ளபடியே நான் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி அல்லு அர்ஜுனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா சமூகத்தில் செல்வாக்கு மிகுந்தவர்கள் செய்கிற தவறுகள்ங்கிறது பெரும்பாலும் மறைக்கப்பட்டுரும், அப்படி இல்லைன்னா மறக்கடிக்கப்பட்டுரும். அதுதான் நம்ம காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அல்லு அர்ஜுனுக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினச்சா, அவரும் தன்னுடைய தவறை உணர்ந்தவராக அந்த குடும்பத்துக்கு ஒரு 25 லட்சம் ரூபா பணம் தர்றதா சொன்னார். இந்த மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கொள்வதாக சொன்னார். அப்புறம் அவங்க வீட்டில் போய் நான் பார்த்து நேரில் ஆறுதல் சொல்ல போகிறேன்னு சொன்னார். இது நிஜமாகவே இங்கே நடந்திருக்குமான்னா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இங்கே நம்ம ஊரில் இருக்கிற நடிகர்கள், இவர்களுடைய மனநிலை, இவர்களுடைய சுருக்கு பையை இறுக்கி வைக்கிற அந்த வித்தை, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் அது நடந்திருக்காது. பட் ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் இந்த 25 லட்சத்தை கொடுத்ததே நான் பரவாயில்லையேன்னு நினச்சேன். பட் ஒரு உயிரிழப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அதற்கு காரணமான அல்லு அர்ஜுன் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் தான் பார்க்கணுன்னு ஏதாவது இருக்கா? அல்லது பொதுமக்கள் கூடாத தியேட்டர்கள்னு எவ்வளவோ இருக்குது. ப்ரிவியூ தியேட்டர்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் போய் ரொம்ப பிரத்யேகமாக போட்டு பார்க்கலாம், அல்லது உங்கள் வீட்லேயே ஹோம் தியேட்டர் வச்சுருப்பீங்க, அங்கே பார்க்கலாம். அப்போ ரசிகர்களுடைய கொண்டாட்டத்தோடு நான் பார்க்கணும்னா அதற்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அங்கே செஞ்சுருக்கணும். இது எதுவுமே செய்யாமல் நீங்கள் திடீர்னு வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெண்மணி இறக்குறாங்க. இப்போ இதற்கு காரணமான நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி நீதிமன்றம் இவ்வளவு, நீதிமன்றம் எப்போவுமே துணிச்சலானது, அது வேறு. பட் இப்படி சமூகத்தில் செல்வாக்கு மிக்க ஒருவருக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இது பெரும்பாலும் நடக்காது. எதையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க,
அல்லது இப்போ அல்லு அர்ஜுன் நினச்சா ஒரு 100 வழக்கறிஞர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தியிருக்கலாம். இந்தியாவிலே தலை சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கலாம். ஒருவேளை அவருக்கு இப்படி போகும் இந்த போக்குன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஜஸ்ட்டு நமக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு விசாரணை நடத்தி விட்ருவாங்கன்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் இங்கே அவர் நினச்சதுக்கு மாறாக என்னென்னவோ நடந்துகிட்ருக்கு. இதற்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஆந்திர சினிமாவில் பல கதைகளை நம்ம பார்ப்போம். பழி வாங்குவதற்காக ஹீரோ வந்து வேறொரு அவதாரத்தை எடுத்து எப்படி வில்லனை பழி வாங்கினாங்கிறது ரொம்ப பல்லன்னு காமிப்பாங்க. கிட்டத்தட்ட நிஜ வாழ்க்கையில் அது நடக்குமோங்கிற சந்தேகம்லாம் எனக்கு வந்துருச்சு கொஞ்ச நேரமாக. என்ன பண்ண அல்லு அர்ஜுனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நாளைக்கு அல்லு அர்ஜுன் ஒரு வெளியில் வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இறங்கினாருன்னா இதே சந்திரபாபு நாயுடுக்கு மீண்டும் ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டம் அல்லு அர்ஜுன் பின்னால் நிற்கிது. ஆனால் சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த அளவுக்கு இவர் மீது ஏன் இவ்வளோ கோபப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து கடந்த தேர்தலில் இப்போ இந்த தேர்தலில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவர் நிறுத்தின ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக ஒரு பிரச்சனை பண்ணார். அப்போவே வந்து எதுக்கு அல்லு அர்ஜுனுக்கு தேவையில்லாத வேலைன்னு பல பேர் கேட்டாங்க. அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. அவருடைய நண்பர் போல இருக்கு நின்னவர் ஃப்ரெண்ட்லியாக அதை பண்ணிட்டார். எந்த கட்சி சார்பும் இல்லாமல் அவர் போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டார். இது இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னால் அரசியல் இருக்குது. இது ஒரு நேர்மையான நடவடிக்கை, நேர்மையான விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு பின்னால் அரசியல் இருக்குது சார். ஏன்னா பவன் கல்யாண் ரிலேட்டிவ், எல்லாருமே ஒரே குடும்பம். அப்படி இருந்தும் பவன் கல்யாணுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா? அவர் இருக்கும் பொழுது இது நடக்குன்றப்போ அவரும் கொஞ்சம் இவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்குமோ? நிச்சயமாக அது ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஆந்திரா சினிமா தொடர்பாக நமக்கு பெருசாக தெரியல, நம்ம மேலோட்டமாக தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது எப்படி வந்து பவன் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. பட்டு சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப அரகண்டான ஒருத்தர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். காத்திருந்து செய்கிறதுல ரொம்ப வல்லவர் அவர். ஸோ அதனால் வந்து அவருக்கு எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீ செஞ்சல பாரு இப்போன்னு செஞ்சிட்ருக்காரு. அரசியல் மாற்றம் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ அல்லு அர்ஜுன் இதை எப்படியே விட்டு போக மாட்டார். நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குது. சிறப்பு சார். டான்ஸில் விஜய் மாதிரி நடிப்பாரன்றதுக்கு முன்னாடி அரசியலும் விஜய் மாதிரி வருவார்ன்ற ஒரு கேள்வி தான். ஆனால் அல்லு அர்ஜுனுக்கு அந்த ஒரு துணிச்சல் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா கூட்டங்கள் இருக்குது, இந்த முடிவை அவர் எடுப்பாரா? எடுக்க வாய்ப்பு நிச்சயமா. ஏங்க நீங்கள் ஒருத்தரை போய் தொடர்ந்து சீண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஏன் விஜய் அரசியலுக்கு வந்தார்? 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி அவரை சீண்டிகிட்டே இருந்தாங்க. அவருடைய படங்கள் வரும்போது டார்ச்சர் பண்ணுறது, படத்தை வாங்கி வச்சுட்டு ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறது, அவர் படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க விடாமல் வேறொரு படத்தை கொண்டு வந்து இறக்குறது. ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷன் பார்த்துட்டே இருக்கார்ல. அப்போ இந்த அதிகாரத்தை வச்சு தானே இவ்வளோ ஆட்டம் ஆடுறேன், நானே அங்கே வந்து உட்காந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வர்றது. இதுதான் இந்த வேலியில் போகிற ஓனான இழுத்து மடியில் விட்டுக்கிற கதை. நீங்கள் அவராகவே விட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், விஜய் அரசியலுக்கு வந்தே இருக்க மாட்டார். ஓகே. இப்போ இன்றைக்கி எவ்வளோ பெரிய குடைச்சலாக மாறிடுச்சு. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி கருத்து கணிப்புகள் சொல்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நாளைக்கு அரசியல் தேர்தல் களம் வரும்பொழுது திமுக வந்து என்னென்ன வித்தைகளை பண்ண போகுது, மக்களுக்கு இன்னும் கூட நிறைய சலுகைலாம் கொடுக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனாக இருக்கார்ல, கண்ணில் தூசி விழுந்த மாதிரி வந்து விழுந்துட்டார்ல. அப்போ அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அவருக்கு கொடுத்த குடைச்சல். இன்றைக்கி ஆந்திராவில் அதை வந்து சந்திரபாபு நாயுடு செய்கிறாரு. நிச்சயமாக இதே மாதிரி அங்கே நடப்பதற்கும் வாய்ப்பு. இதுக்கான பலனை அவர் தான் அனுபவிப்பார். சார், நயன்தாரா என்ன நடக்குது? 2-3 நாட்களாக என்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன ஆச்சு வலைப்பேச்சு? நயன்தாரா கேட்டாங்களா? அவங்க எப்படி சார் உங்களையும் அணுக மாட்டாங்க, யாரையும் அணுக மாட்டாங்க, என்ன நடந்தது அங்கே அப்படின்லாம் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கும்போது சார் இன்னும் நாங்கள் மீட் பண்ணல அப்படின்னு தான் சொல்கிறோம். வலைப்பேச்சு இஸ் நயன்தாரா என்ன நடக்குதுங்க? இல்லைங்க, நயன்தாராவை பற்றி நாங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம், நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். இந்த தமிழ் சினிமாவில் அவர்களால் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்குதோ அதை நம்ம தொடர்ந்து செய்யலாம். நம்ம வந்து ஒரு சினிமா சேனலுங்க, இங்கே எல்லாரை பற்றியும் நம்ம செய்திகளை சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் சாதாரண நடிகர்களை ஆரம்பித்து டாப்பில் இருக்கிற விஜய் ரஜினி வரைக்கும் நம்ம செய்திகளை சொல்கிறோம். அவங்களுக்கு சில நேரங்களில் இந்த செய்திகள் உடன்பாடு இல்லாத பட்சத்தில் அவங்களே வந்து பேசியிருக்காங்க. அவங்களுடைய பிஆர்ஓக்களை விட்டு பேசியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி சார் இதுதான் நடந்ததுன்னு சொல்லும்பொழுது நம்ம மறுமுறை இதுதான் நடந்ததுங்கிற அதே தகவலை திருப்பி கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இது நேற்று இப்படி சொன்னோம், அதில் வந்து இன்னொரு திருத்தம் இப்போ நடந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதையே பல நேரம் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கும். என்ன சொல்லுவாங்க, நேற்று நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டு நீ எதுக்கு மாற்றி சொல்கிறீங்கம்மாங்க. சம்மந்தப்பட்டவர்கள் எங்கள்கிட்ட அப்படி சொல்லி சார் இது இல்லை சார்னு சொல்லும் பொழுது ஆமாம் நாங்கள் சொன்னது தான் பிடித்த புடியாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு காலமும் நம்ம இருந்ததில்லை. சரி ரைட்டு, அவங்க கருத்தை அவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம வந்து அவங்க தரப்பில் சொன்னாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எப்போவுமே இயல்பாக நடக்கிறது தான். நயன்தாராவை பற்றியும் பல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்,
சார் நீங்கள் சொன்ன தகவல் உண்மை இல்லை சார், இதுதான் நடந்தது அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டா நாங்களே அதை பேச போகிறோம். நயன்தாரா தரப்புலேருந்து ஒருத்தர் சொன்னார் இப்படி நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் இவங்க அது எதுவுமே சொல்லாமல் நம்மளை வந்து சில நேரங்களில் த்ரெட்டன் பண்ணுறது, சில நேரங்களில் வந்து மீட் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்றது. மீட் பண்ணுறதை பற்றி தப்பு கிடையாது. இப்போ நான் உங்களை பற்றி தவறாக ஒரு செய்தியை வெளியிடுறேன்னு வைங்க, நீங்கள் அந்த நேரத்தில் மீட் பண்ணலாம் வாங்கன்னா எதுக்காக நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க? ஏதோ கொஞ்சம் காசை கையில் வச்சுக்கிட்டு சார் இதை வச்சுக்கிங்க என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் மீட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்களும் நானும் சந்திக்கிற ஒரு தகவலை எங்களுடைய பார்வையாளன் பார்க்குறான்னு வைங்க, நேற்று அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டு இன்றைக்கி போய் பக்கத்தில் நின்னான்னா எதுக்காக போய் நிற்கிறாங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லைங்க இப்போ வேண்டாம், ஏன்னா இப்போ தான் நாங்கள் உங்களை பற்றி பேசியிருக்கோம், இப்போ நாம் வந்து சந்தித்தோம்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா எங்கள் ஆடியன்ஸ் நினைப்பாங்க. ஸோ அதனால் வேண்டாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை தவிர்த்தாச்சு. அந்த இன்னொரு சந்தர்ப்பத்தை அவங்க தான் கூப்பிடணும். சார் இப்போ ஒன்றும் நீங்களும் ஒன்றும் பேசலை, நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம ஒரு மீட் பண்ணலாமே, வாங்கலை ஒரு ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணலாமே, நம்ம அது சந்திச்சிருக்க போகிறோம். ஆனால் பிரச்சனை எப்பயாவது வரும்பொழுது, இப்போ உங்களை பற்றி நாங்கள் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பிடிக்காத நேரத்தில் வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியல. ஸோ இதனால தான் இந்த சந்திப்பை நம்ம தவிர்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த அப்ரோச்சு சரியில்லைங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருந்துச்சு. ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம பார்க்காம இருந்தோம். இந்த விஷயத்தில் நயன்தாரா வந்து அவங்க கருத்தை சொல்லலாம். இப்போ உங்களை பற்றி தொடர்ந்து தவறான செய்திகள் வருது அப்படிங்கும்பொழுது ஒன்று புரியாமல் பேசுகிறாங்க, அல்லது யாரோ சொல்வதை கேட்டுட்டு அது உண்மைன்னு நினச்சி பேசுகிறாங்க. எங்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே, இப்படி எவ்வளோ பதில்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இந்த குரங்குகளுக்கு இதான் வேலை, இந்த 3 குரங்குகள் இப்படி தான் என்ன வச்சு தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. நயன்தாரா வீடியோ போட்டு எங்கேயாவது ஓடி இருக்கா? நீங்கள் போட்டு ஓடி இருக்கா? நீங்கள் போய் பாருங்கள் வலைப்பேச்சில், நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து நயன்தாரா தலைப்பு எந்த வீடியோக்கெல்லாம் வச்சுருக்கோமோ மற்ற வீடியோக்களை விட அதுதான் கம்மியாக போயிருக்கும். அப்போ எப்படி நாம் வந்து அவங்கள வச்சு சம்பாரிச்சிருக்க முடியும்? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவங்க பேசுகிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கு புரியல. பட் அவங்க போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் ஒன்றும் ரைட்டு, அவங்க பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் அவங்க பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான். இது தாண்டி வேறு என்ன அவங்கள்ட்ட நாகரிகம் கருதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசணும். அப்போது அவங்க சொன்ன விஷயத்துக்கும் அவங்க அதை கடைப்பிடிக்கலையோ அப்படின்றத சார் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்திலேயே நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் எழுப்புது. அதுலேயே அவங்க கடைப்பிடிக்கலையோ? ஆமாம், நிச்சயமாக. ஏங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் படப்பிடிப்புக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து எல்லா நடிகைகளைப் போலவும் நீங்களும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அங்கே உங்களால் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் நாங்கள் சொல்கிறோம். அது உங்களுக்கு கோபம் வருது. நாம் சொல்வதே உங்களை திருத்திக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து 4 செவத்துக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது, இது யார் போய் வெளியில் சொல்ல போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எங்கள் காது வரைக்கும் அது வந்துருச்சுங்க, நீங்கள் அடுத்த படப்பிடிப்புலையாவது அதை சரி பண்ணிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இதுக்காக தான் வந்து நம்ம அவங்கள பற்றி அவங்கள பற்றி மட்டுமா பேசுகிறோம், எல்லாரை பற்றி தான் சொல்கிறோம். விஜயை பற்றி கூட சொல்லியிருக்கோம், அஜித்தை பற்றி கூட சொல்லியிருக்கோம். பட் அடுத்த முறை அவர்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வேறு ஒன்று நடக்கும் பொழுது அதையும் தானே சொல்கிறோம். அப்படி தானே இவங்கள பற்றியும் நம்ம நிறையா பாசிட்டிவாக பேசியிருக்கோம். அப்போ எப்போவுமே நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்கங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க இருப்பது தான் நமக்கு ஏன்னு தெரியல. இன்னொன்று, எப்போவுமே பாசிட்டிவாக பேசுனா அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன்னு வைங்களேன், அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க. ஆனால் நான் உங்களை விமர்சனம் பண்ணி பேசுனா என்ன பேசியிருக்கான்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து மண்டைக்குள்ளே போய் உட்காந்துரும். அதுதான் நயன்தாராவுக்கு போய் உட்காந்துருக்கு. இன்னொன்று, பேசிக்கலாகவே அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு சம்பவம் சொல்கிறேனே. கெட்டவன் ஒரு படம் பண்ண டைரக்டர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு, நந்துன்னு பேர். அவர் வந்து கெட்டவன் படம் பண்ணும் பொழுது நயன்தாரா, சிம்பு இவங்க கூடவே இருந்தவர். நாள் கணக்கில் மாத கணக்கில் இவங்க கூடவே ட்ராவல் பண்ணவர். இவர் பல கதைகள் ஹாலிவுட் படங்களை பார்த்துட்டு, நேற்று ஒரு படம் பார்த்தேன் மேடம், கேட்குறீங்களா அந்த கதைன்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்கள்ட்ட கதையை சொல்லிட்டு இருப்பாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க உட்காந்து அவர்கிட்ட கதை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நெருக்கமாக பழகியிருக்காரு அவர். இப்போ ஒரு சிம்புட்டேருந்து அவர் வெளியில் வந்துட்டார். அப்புறம் எங்கெங்கேயோ போய் சுற்றி ஒரு பக்கம் நயன்தாரா வந்து ஃபீமேல் ஓரியன்ட், அதாவது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டாக பண்ணுறாங்க. இப்போ இந்த அறமெல்லாம் வரும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த படமெல்லாம் வந்து ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் ஜெயிக்குது, அப்போ நம்ம வந்து நயன்தாரா ஹீரோயினாக வச்சு ஒரு படம் பண்ணலாமே, இப்போ அவங்கள பார்த்து ஒரு கதை சொல்லலாமேன்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. ஒரு பெரிய கேப்புன்னு வச்சுங்க, அவங்க 2 பேரும் சந்தித்து பல மாதங்கள் ஆகிடுச்சு. இப்போ போகிறாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேராக போயிட்டார். நம்ம நயன்தாரா தானே, நம்மளை பார்த்தா என்ன போன்னு விரட்ட போகிறாங்க அப்படின்ட்டு போயிட்டார். அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கலை. இப்போ போனால்
இவங்களை சுற்றி பவுன்சர்ஸ். ஓகே. இவங்க இந்த ஷாட்டுக்கு போகிற நேரத்தில் இவங்க நடுவில் குறுக்க வந்து வணக்கம் மேடம்ட்டார். பார்த்துட்டு வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். போயிட்டு அடுத்து பின்னாடியே போகிற பவுன்சர்ஸ்கிட்ட காதில் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க போல. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 பேர் வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து வெளியில் ரோட்டில் விட்டாங்களாம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படி தூக்கிட்டு வந்து விட்டுட்டு இன்னும் இந்த பக்கம் வந்தோன்னா கொண்டு ஓடி போட்டாங்க. ஓகே. இது அப்ரோச் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், உங்களோட பழகின ஒருத்தர், உங்களுக்கும் அவருக்கும் எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது, ஒரு நம்பிக்கையில் வந்துட்டார், நின்று ஒரு வார்த்தை என்னப்பா அப்படின்னா சொல்ல போகிறாரு. இல்லைப்பா நான் உனக்கு படம் பண்ண முடியாது, நான் பெரிய டைரக்டரோட படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இப்போ தான் வந்துகிட்டு இருக்க, நீ ஒரு 2 படம் பண்ணிட்டு வாப்பான்னா முடிஞ்சு போச்சு. இதான அப்ரோச், சரியான அப்ரோச்சு. ஒருத்தர் தூக்கிட்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு இனிமேல் வந்தால் உதப்பன்னு சொன்னால் இது என்ன மாதிரி ஆட்டிடியூட்? இதை நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா? இந்த மாதிரி செய்திகளை நம்ம சொல்கிறோம். சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோவம் வருது. என்னடா நடந்ததை அப்படியே நடந்த மாதிரி சொல்கிறாங்களே, பார்த்துட்டு சொன்ன மாதிரி சொல்கிறாங்களே, அவ்வளோ விஷயங்களும் எப்படி உங்களுக்கு போகுது அப்படிங்கிற கோபம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம மேலே இருந்த கோபத்தை தான் அவங்க குரங்குன்னு இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ கோர்ட்டே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பதில் அளிக்கணும் தனுஷோட விஷயத்தில் விவகாரத்தில் அப்படின்றப்போ இப்போ என்ன சார் பண்ணணும்? பதில் அளிக்க போகிறாங்க, அவ்வளோதான். எப்போவுமே அவங்களுக்கு எப்படி தனுஷுக்கு ஒரு பெரிய லாயர் வச்சுருப்பார், அதே மாதிரி நயன்தாராவும் ஒரு பெரிய லாயர் வச்சுக்க தானே போகிறாங்க. அப்போ 2 லாயர்களும் பேசிக்க போகிறாங்க, அவ்வளோதான். இவங்க போய் இப்போ அல்ல அர்ஜுனுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு 6 மாதம் உள்ளே போங்கன்னு சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இது நடக்கும், இந்த பிரச்சனை நடக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நயன்தாரா கொடுத்து தான் ஆகணும். அதை வாங்காமல் தனுஷ் விடவே மாட்டார். ஓகே. ஏன்னா அந்த இன்டர்வியூல இப்போ சொல்லும் பொழுது கூட அவர் எனக்கு நல்ல நண்பர், என்ன ஆச்சுன்னு தெரியல, 10 வருஷமா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற விஷயங்களா ஷேர் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, அந்த அவங்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்கல்ல, தனுஷுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்கல்ல, அந்த கடிதத்தை பக்கத்தில் வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள், திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு சொல்லுங்கள். அதில் எவ்வளவு வன்மம் இருந்துச்சு. தனுஷ் சொல்கிற ஓம் நமச்சிவாயங்கிற வார்த்தையை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி அதை ஒரு நக்கலாக ஃபினிஷ் பண்ணுறீங்க. உள்ளபடியே வந்து அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆளுங்க இதுக்கு சண்டை போட இறங்கிருக்கணும். ஏம்மா அவர் வந்து ஓம் நமச்சிவாயன்னு உள்ளன் கூட சொல்கிறாரு, நீ அவரை நக்கல் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை போடுறியே நியாயமானு அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்கள் தானே கேட்கணும். இன்னும் சொல்கிறேன், இந்த குரங்குங்கிற வார்த்தைக்கு நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் குரங்குன்னு சொல்ல முடியுமா? குரங்கு அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து போகிற போக்கில் குரங்குன்னு ஒருத்தரை வந்து திட்டும் பொழுது இதெல்லாம் எப்படி வந்து இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தெரியல. ஆனால் தனுஷை பற்றி சொல்லும் பொழுது முதல்ல அவர் தான் கொடுப்பாருன்னு நினச்சேன். இந்த 4 லைனுக்கு யார்கிட்ட நாங்கள் யூஸ் பண்ண படங்களில் யார் கொடுப்பாங்களோ இல்லையோ தனுஷை முதலாளாக கொடுப்பாரு, பெர்மிஷன் கொடுப்பாரு, நாங்கள் அவ்வளோதான் நினச்சேன்லாம் சொல்லும் பொழுது தனுஷ் இதெல்லாம் பார்த்துட்டு தானே சரி? இல்லைங்க, அதான் இவங்க வந்து எப்போவுமே இவங்க மட்டும் இல்லை, இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிற பல பேர் மீடியாவில் முன்னாடி உட்காந்து பேசுகிறது எல்லாமே போய் அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு வேறொரு முகம் இருக்குங்கிறது தான் இதன் மூலம் வெளிப்படுறது. இப்போ அவங்க அவ்வளோ வன்மத்தோட தனுஷுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு நானும் அவரும் ஃப்ரெண்டு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். சரி, கூலி பிறந்தநாளுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம். ஜெயிலர் 2 தள்ளி போனதுக்கு என்ன காரணம்? கூலியோட இந்த ஒரு பிறந்தநாள் விஷயமா இறக்கியிருக்காங்க, இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கூலி வந்து இப்போ விரைவில் வரப்போகிறது, ஜெயிலர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஓகே. அப்போ எது முன்னாடி வருமோ அதற்கான அப்டேட் விடுறது தான் சரியாக இருக்கும். ஜெயிலர் 2-ஐ பொறுத்தளவுக்கு அவங்க ஏதோ ஒன்று ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க, பட் அது நடந்துச்சா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த 12ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 13 மாதம் டைம் கேட்டிருக்காரு நெல்சன் கேட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து சரி இவ்வளவு ஏர்லியராக ஒரு அப்டேட்டை கொடுத்தோம்னா அது பழசு மாதிரி தெரியும். ஸோ அதனால் வந்து அப்புறம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு தான். கூலியில் வந்த பாடல் அந்த ஒரு எனர்ஜி எப்படி இருந்தார் ரஜினி அவர்கள்? உங்களோட பாடல் எப்படி சார் இருந்தார்? ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது ரஜினி தானா இல்லது ஏதோ ஏஐயில் பண்ணிட்டாங்களா ரஜினியை அப்படின்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு ஆடி இருக்காரு. அவ்வளோ யூத்ஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக அந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிஜமாக ஒரு 25 வயசு பையன் கூட பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து நம்ம காலையில் கூட ஒரு சேனலில் சொன்னேன், இன்றைக்கி 40 வயசு 45 வயசு ஆகிடுச்சா அவரை வந்து பூமர்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு. ஆனால் டி ராஜேந்தருங்கிற ஒரு பூமரும் ரஜினிங்கிற ஒரு பூமரும் சேர்ந்து இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ஆட வச்சுருக்காங்க பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எத்தனை வருஷமாக இங்கே வந்து ஒரு இடத்துல ரஜினி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு, அந்த இடம் இன்னும் எத்தனை வருஷம் தொடரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, ஆச்சரியத்தின் உச்சம்ங்கிற சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டெப்பையும் பார்க்கும் பொழுது அடடா எப்பேற்பட்ட ஒரு உழைப்புடா இந்த மனுஷன் பின்னாடின்னு யோசிக்க வச்சு. நீங்க சொன்னீங்க அந்த டிஆரோட குரலுக்கே நாங்க அவ்வளவு தூரம் விஷயங்கள். இது ரோமியோ ஜூலியட்ல ஒரு எதிர்ப்பும் இருந்துச்சுல்ல சார், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இதுல அவரே வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்றப்போ ரஜினி மேல அவ்வளவு பற்றா சார், இல்ல ஒரு பாசமா எப்படி எடுத்துக்கலாம் இது? இல்ல ரோமியோ ஜூலியட்ல வந்து அது கொஞ்சம் அவரை கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதுல அப்படி கிடையாது. இதுல வந்து அவர் எப்பவோ எங்கேயோ பேட்டியில சொன்ன ஒரு விஷயம், அநேகமாக சன் டிவி பேட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் சொன்ன விஷயத்தை தான் இதில் கொண்டு வந்து கரெக்டாக அனிருத் போட்டிருக்காரு. ஏன்னா இதை நான் நேரில் பார்த்த அனுபவம் எனக்கு நிறையா உண்டு. ஓகே, நான் டிஆர்ட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும் பொழுது அப்படியே சும்மா வெளியில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் நின்றுட்டு இருப்போம். அவர் அப்படியே காரில் சாஞ்சி பேசிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட வேம்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சந்திச்சிட்டாங்கன்னா அப்படி பேசுவாங்க 2 பேரும், அவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணார் டிஆர், டேய் வேம்பு கேள்றா அப்படின்னு டக்குன்னு ஒன்று அடிக்க ஆரம்பித்தாருன்னா அடுத்து ஒரு 10 நிமிஷம் வேற ஒரு உலகத்துக்கு போயிடும். நம்ம அந்த கார் பேனட்லேயே ஒரு டியூனை போட்டு ஒரு பாட்டை அவரை இம்மிடியேட்டாக போடுவார், வரிகள்லாம் போட்டு. அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, இருந்திருந்தா அதை வந்து அப்படியே நம்ம வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி நிகழும். திடீர்னு ஆரம்பிப்பார், அது எங்கேருந்து அவருக்கு மூடு வரும்னு தெரியாது. அடித்தார்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது இன்றைக்கெல்லாம் அனிருத் என்ன போடுறாரு அந்த மாதிரி இருக்கும். அது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு அழகாக மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் மட்டும் இல்லாமல் அவரோட கேமியோலாம் கேள்விப்படுறோம். இருந்தால் எப்படி சார் இருக்கும் டிஆர் ப்ளஸ் ரஜினி அப்படின்றப்போ அந்த ஒரு ஸ்க்ரீன் இருந்தால் அதோடைய இதுவே வேறு. டிஆர் வந்து இந்த சாங்குள்ளேயோ அல்லது படத்துக்குள்ளேயோ சும்மா அவர் ஜஸ்ட்டு அவர் வந்துட்டு போனாருன்னா அந்த வைபே வேறையாக இருக்கும். ஓகே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சிறப்பு. ஏன் நான் கூலியிலும் தொடங்கினேன் அப்படின்னா அந்த 1000 கோடி அந்த அமீர் கான் உள்ளெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தூரம் லோகேஷ் எப்படி சார் எடுத்துகிட்டு போக போகிறாரு, உங்களுக்கு வந்த வரைக்கும் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு கூலி? இல்லை, லோகேஷ்கே வந்து இந்த படத்தில் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக போன படத்தில் வந்து அவர் கேட்காமலே ரிலீஸ் டேட் போட்டாங்க. ஸோ அந்த ப்ரெஷரின் காரணமாக தான் அவர் செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ண முடியல. அந்த குறையை வந்து அவர் உணர்ந்துட்டார். பல பேர் அதை சுட்டி காட்டினாங்க. விமர்சகர்கள் ஒரு பக்கம், ரசிகர்கள் ஒரு பக்கம். விஜயினுடைய அப்பா எஸ்சிஏ பெரிய விமர்சகராக மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் போட்டு பொழந்துட்டார் அவர். ஸோ அதெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் உள்வாங்கிட்டு தான் சன் பிக்சர்ஸ்கிட்ட சார் என்ன அவசரப்படுத்தாதீங்க, எனக்கு நல்ல ஒரு ஃப்ரீ டைம் கொடுங்க, ஒரு நல்ல படமாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் வந்து நிஜமாகவே லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சிறப்பான படமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் 1000 கோடி உத்தரவாதம்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. அல்லர்ஜுன் படங்கள்ங்கிறது அது வேறு, அதனுடைய தாக்கமே வேறு. அவ்வளவு வைடாங்கல் ரசிகர்கள் இன்றைக்கி அவருக்கு உருவாக்கிட்டாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான். ஓகே. பட் லோகேஷ் கனகராஜ் படங்களில் அது ரஜினி உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த 2 கரண்ட்டு தான், 2 டிரான்ஸ்ஃபார்மரை ஒன்றா ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிறப்பு. அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். பிறந்தநாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாரும். ரஜினி அவர்களுக்கு யார் எதை நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, விஜய் அவர்கள் போட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நலமாக இருக்கணும்னு சொன்னது விஷயங்களாக இருக்கட்டும். ரஜினி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு அப்படின்னு. அரசியல்வாதிகளுக்கு தனியாகவும் நடிகர்களுக்கு தனியாகவும் அரசியல்வாதிகள் லிஸ்ட்டில் விஜய் அவர்களை இணைச்சது வந்து எப்படி சார் எடுத்துக்கலாம் இது? இல்லை, நிஜமாக ரஜினியினுடைய பெரிய பண்பு தான் அது. ஓகே, உள்ளபடியே வந்து அவர் இந்த நடிகர்கள் லிஸ்ட்டில் விஜய் அவர்களுக்குன்னு போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அன்பு தம்பின்னு ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடும்போது தான் அவர் வந்து எவ்வளவு பக்குவமான ஒரு மனிதருங்கிறது தெரியுது. அதான் இப்போ வந்து தம்மை ஒரு காலத்தில் இழிவுபடுத்தினா கூட, ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை ரொம்ப கௌரவமாக அதே மேடையில் எப்படி சரத்குமார் சொல்லும் பொழுது அதே மேடையில் மறுத்து இல்லைங்க அவர் தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாருன்னா அது வேற. விஜய் அப்படி சொல்லலை. அதற்கப்புறம் கூட அது தொடர்பான விவாதங்கள் வரும்பொழுது அது தொடர்பான மேடைகளில் அவர் வந்து லேசாக ரஜினியை டீஸ் பண்ணதெல்லாம் பார்த்தோம். இவ்வளவையும் பார்த்த பிறகும் ரஜினி வந்து அன்பு தம்பி அப்படின்னு குறிப்பிடுறாருன்னா அது பெருந்தன்மையின் உச்சம். இந்த பிறந்தநாள் அதான் எல்லாருமே வாழ்த்து சார். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இன்னும் நீடடாக இருக்குது. பாமகலேருந்து ஒருத்தங்க போய் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண சார் ரிலீஸ் பண்ணுறாரு, சீமான் அவர்களை சந்திக்கிறார், அன்பு தம்பின்னு போகிறாரு. ரஜினி அவர்களோட ஆதரவும் அவர் தேவையாக தான் இருக்காரா சார்? தேவையான ஒருத்தர் தான். விஜய் போட்டதுக்கு பின்னால் ஒரு கணக்கு இருக்குது நிச்சயமாக. என்ன இன்னைக்கு சீமான் வந்து ரஜினியை சந்தித்து ரஜினி ரசிகருடைய ஓட்டெல்லாம் தன் பக்கம் இருக்கணும்னு அவர் நினைக்கும் பொழுது கிட்டத்தட்ட சீமானும் விஜயும் இன்னைக்கு எதிரெதிர் திசைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப கடுமையாக நாம் தமிழர் தம்பிகள் வந்து விஜயை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சூழலில் அந்த ஓட்டுகள் அப்படியே அந்த பக்கம் சாய்வதை ஒரு அரசியல்வாதியாக விஜய் ரசிக்க மாட்டார். ஓகே. அப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை இதை நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு
கரெக்டாக சூப்பர் ஸ்டார்னு போட்டு ஒரு இது போடுறாரு. ஸோ எல்லாமே ஒரு அரசியல் அரசியல். அஜித்தே கடவுளே வேணாம் சொன்ன முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரஜினியே கடவுளே வேற வந்துருச்சு, இன்னும் அதுல இருந்து இதுக்கு வரையா அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அந்த முட்டாள் ரசிகன் என்றைக்குமே திருந்த மாட்டான். சரி, இது இந்த திண்ணல்லைன்னா வேற ஒரு திண்ணை அங்கே போய் உருள் ஒன்று கிளம்பி போயிடுவான். ஸோ அதனால் இதை வந்து இவங்களும் சீரியஸாக எடுத்துக்கிறதா வேணாமா, அமைதியாக இருந்தாலும் நமக்கு ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது சொன்னால் கூட இவங்கள பார்த்து எதுக்குங்க இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு திரிசங்கு நிலைமையில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். பட் ரசிகர்கள் தான் திருந்தணும். நீங்கள் அது ஒரு ஃபன்னாக இருக்கலாம், ஒரு கூட்டமாக சேர்ந்து கத்தலாம். பட் அது எங்கே கத்துறோம், எதுக்காக கத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது எல்லா இடங்கள்லையும். இப்போது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் புனிதமாக நினச்சி போகிறவங்க பல பேர் 40 நாள் குளிர்லையும் மழையிலையும் கடந்து குளிச்சு விட்டு அவ்வளோ சுத்தபத்தமாக போகும்போது அங்கே அஜித்தே கடவுள்னு அங்கே போய் நீங்கள் கற்றுனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய எரிச்சலை உருவாக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அஜித் வந்து என்னடா இப்படி இருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னு ஒரு அழுத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி அதுக்கு வச்சுருக்கிறாரு. அதை வந்து இவங்க உணர்ந்து அவருக்கே பிடிக்காத விஷயத்த நாம ஏன் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது அடங்கிடும். சரி, ஆனால் ரஜினிக்கு தொடங்கி இருக்கேன் சார். ரஜினி அவர்களும் பார்ப்பாரு, அவருன்றது அடுத்த அறிக்கையா? இல்லை, இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருக்கவும் மாட்டாங்க, இவங்களா திருந்தணும். ஆமாம். சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நிறைய ஷேர் பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து எடுப்பேன்.